Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் டாபிக் பெர்சன்டேஜ் பார்ட் 12 கான ஹோம்வொர்க் சம் நம்பர் 211. So question பாருங்க. Roja earned rupees 18,000 per month. She utilized her salary in the ratio 2:1:3 for education, savings and other expenses respectively. Express her usage of income in percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 7th standard டெக்ஸ்ட் புக்லையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் கேட்பாங்க. இப்போ ரோஜான்றவங்க 18,000 per month salary வாங்குறாங்க. அதில் 2 parts educationக்கு யூஸ் பண்ணுறாங்க, 1 part வந்து சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, 3 parts வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன், சேவிங்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க வேல்யூவோட பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மொத்த அமௌண்ட் டிவைடட் பை இந்த ரேஷியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 + 1 + 3 அப்படின்னு ஆட் பண்ணால் 6 வருது. ஸோ 18,000 டிவைடட் பை 6ன்னு போட்டால் 3,000 வருது. ஸோ இது வந்து 1%க்கான வேல்யூ. ஸோ இதை நம்ம இந்த ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணால் எஜுகேஷன், சேவிங்ஸ், அதர் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஒரு பார்ட் நம்ம 3,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 பார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3,000 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் 1 பார்ட் வந்து சேவிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3,000 × 1 பண்ணுறோம். 3 பார்ட்ஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3,000 × 3 பண்ணுறோம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 6,000, 3,000, 9,000 அப்படின்னு வரும். அதாவது 6,000ன்றதுக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, சேவிங்ஸ்க்கு 3,000, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு 9,000 rupees யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது பர்சன்டேஜ். அப்போது இந்த 18,000ல் 6,000ன்றது எத்தனை பர்சன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கீ பாயிண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டோட்டல் மல்டிப்ளைட் பை பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ மல்டிப்ளைட் பை 100. இந்த 18,000ல் 6,000ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ இந்த பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் வேல்யூக்கு 18,000 எடுத்துக்கிறேன். வேல்யூன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எடுத்து நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். மல்டிப்ளைட் பை 100. ஏன்னா ஒரு நம்பரை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100 பண்ணணும். ஸோ இந்த 3 0 அப்படியே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் 6 × 100 டிவைடட் பை 18 போட்டு கேன்சல் பண்ணால் 33 1/3% அப்படின்னு கிடைக்கு. இது வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டோட பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பர்சன்டேஜோட கண்டுபிடிக்கணும். இப்போது சேவிங்ஸ் என்ன அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3,000 × 1 போட்டு நம்ம 3,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது 18,000ல் 3,000ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் மல்டிப்ளைட் பை பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். வேல்யூன்றது 3,000 மல்டிப்ளைட் பை 100. ஸோ இந்த 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு 3 × 100 டிவைடட் பை 18 அப்படின்னு போடுறேன். ஸோ கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணி வர ஆன்சர் வந்து சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பர்சன்டேஜோட வேல்யூ. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 16/2/3% அப்படின்னு வருது. இது சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பர்சன்டேஜோட வேல்யூ. அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் வேணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நான் ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.